ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜனநாயகன் படம் எப்படி லீக் ஆச்சுன்னு பெரிய டவுட் எல்லார் மத்தியிலுமே இருந்துட்டு இருந்தது. இப்போ வந்திருக்க நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா, எடிட்டர் டீம்லேருந்து ஒருத்தர் வந்து லீக் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீலான்ஸ் எடிட்டர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா சீன்ஸ் எல்லாத்தையுமே சின்ன சின்ன சீன்ஸ் எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து படமாக வந்து லீக் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா அந்த காட்சிகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடிட்டர்ஸ் எடுக்கிற மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால வந்து தான் கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. எடிட்டர் சைட்லேருந்து தான் லீக் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஃப்ரீலான்ஸ் எடிட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தெரியல. பட் அவங்கள வச்சு எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் தெரில. ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட்டுக்குன்னு சொல்லி ஒரு கம்ப்ளீட் ஒரு எடிட்டர் இருக்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அசிஸ்டண்ட்டும் இருப்பாங்க. ஸோ அசிஸ்டண்ட் வந்து பத்தாம தான் இந்த மாதிரி ஃப்ரீலான்ஸ் எடிட்டர் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடிட்டருக்கு தான் இது வந்து பேட் நேமாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கதை பார்த்தா ஸோ இது வந்து ஃப்ரீலான்ஸ் எடிட்டர் தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உறுதியாக இருக்கும்போது அவங்கள வந்து சைபர் கிரைம் வந்து 3 பேர் வந்து கைது பண்ணியிருக்கதான் வந்து நியூஸ் வந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இப்படி வந்து ஃப்ரீலான்ஸ் எடிட்டர்ஸ் வந்து இனிமேல் யாரும் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ இப்போ அப்படி எடுத்துகிட்டு வந்ததுனால தான் ஜனநாயக படம் லீக் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இனி எந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸுமே இந்த மாதிரி ஃப்ரீலான்ஸ் எடிட்டர்ஸையும் அலோவ் பண்ண மாட்டாங்க, யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் டவுட் வரும், அவர் எப்படி உள்ளே வந்தார் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ அது போக போக தான் தெரியும். கண்டிப்பாக விசாரணைக்கு அப்புறம் தான் கம்ப்ளீட்டாக தெரிய வரும். இந்த மாதிரி தளபதி அப்படி தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.